We were students in the college prayer cell. When the last paper, the examination paper would be over, we would again come together to pray and then we would go for our vacation. நாங்கள் கல்லூரி ஜெபக்குழுவிலே அங்கத்தினராய் இருந்தபோது அந்த கல்லூரி தேர்வின் இறுதி தேர்வு முடிந்த பிறகு திரும்பவும் வந்து நாங்கள் ஜெபக்குழுவாக கூடி நாங்கள் ஜெபித்து பிரிந்து செல்வோம். At that time I remember I asked one of the junior students what song we could sing that day. அந்த நேரத்திலே ஒரு புதிய மாணவரிடத்திலே பார்த்து கேட்டேன் என்ன பாடல் பாடலாம் என்று. He said குதூகலம் நிறைந்த நன்னாள் இதுவரை இருந்த அவர் அந்த பாடலை சொன்னார். குதூகலம் நிறைந்த நன்னாள் இதுவரை இருந்த துன்பம் இனி இல்லை. I don't know how you feel. I very much feel like singing that song. எனக்கு இந்த நேரத்தில் அந்த பாடல் பாட வேண்டும் போல இருந்துச்சு. Because for the time being this is my last exam paper. என்னை பொறுத்தவரையில் இதுதான் கடைசி பரீட்சை பேப்பர். And the next 1 week God willing we are going to enjoy vacation. அடுத்த ஒரு வாரம் நாங்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கும்படியாய் போகிறோம். Ministering to one another is always refreshing in the body of Christ. ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வது தேவனுடைய சரீரத்திலே நம்மை புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. It is never one sided. ஒரு பக்க வழியா ஒரு வழி பாதையாய் இது கிடையாது. He who waters shall be watered himself. எவர் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். So as I was giving you from here I was receiving from you there. நான் உங்களுக்கு இங்கிருந்து பிரசங்கிக்கும் போது உங்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டே இருந்திருக்கிறேன். So it had been a great blessing and it has been mutual and God be praised for all this. இது எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. When we talk about the discernment of different spirits, there is a danger we need to avoid. வேறே ஆவிகளை குறித்து நாம் பகுத்தறியும் போது ஒரு ஆபத்து இருக்கிறது, அதை நாம் தவிர்க்க வேண்டும். There comes a tendency to shut off all the manifestations of the Holy Spirit. இவ்விதமாய் நாம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானுடைய எல்லா வெளிப்பாடுகளையும் நாம் இல்லை என்று சொல்லுகிற மறுக்கிற இல்லாவிட்டால் கதவை அடைக்கிற ஆபத்தும் உண்டு. Becoming suspicious of any move of the Holy Spirit, including the genuine work of the Spirit. பரிசுத்த ஆவியானுடைய எந்த ஒரு கிரியையும் சில சமயங்களில் உண்மையான கிரியை கூட சந்தேகிக்கிற ஒரு நிலைக்குள் வந்து விடுவோம். Now we should not go to that extreme. அந்த ஓரத்திற்கு நாம் போக கூடாது. That is like throwing the baby along with the bath water. I told that in another instance yesterday. வேறொரு சந்தர்ப்பத்தில் நான் சொன்னது போல குளிப்பாட்டி தண்ணீரோடு கூட குழந்தையை குப்பை தொட்டியில் ஊற்றுவது போல. Now we need to maintain a healthy balance. ஆரோக்கியமான ஒரு சமநிலை நாம் காக்க வேண்டும். On one side the authority of the scriptures, ஒரு பக்கம் வேத வாக்கியங்களின் அதிகாரம், and the other side the power of the Holy Spirit. இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. Holy scriptures and Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த வேதம், பரிசுத்த ஆவியானவர். Authority of the Holy scriptures and power of the Holy Spirit. வேத வசனங்களின் அதிகாரம், தேவ ஆவியானுடைய வல்லமை. If it is all scriptures, scriptures, scriptures and no spirit, வெறுமனே ஆவி ஆவி என்றிருந்து வெறுமனே வசனம் வசனம் என்றிருந்து ஆவி இல்லை என்றால் you will dry up. நாம் வறண்டு இருப்போம். If it is only spirit, spirit, spirit and no scriptures, வெறுமனே ஆவி ஆவி என்றிருந்து வசனம் இல்லை என்றால் you will blow up. நாம் தேவையில்லாமல் பெரிய ஊதி விடுவோம். Christianity that emphasizes only the prominence of the scriptures, வேத வாக்கியம், கிறிஸ்தவம் என்பது வேத வாக்கியங்களுடைய பிரதான தன்மையை மாத்திரம் சொல்லுகிறது. சொல்லுகிற கிறிஸ்தவம், and it is empty of the power of the Spirit. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இல்லாத வெறுமை ஆன கிறிஸ்தவம், that is dead Christianity. அதுதான் செத்த கிறிஸ்தவம் என்பார்கள். Having a form but denying its power. தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் வல்லமையை மறுதலிக்கிற ஒரு காரியம். On the other hand, ஆனால் அதற்கு மாறாக Christianity that is energized by the power of the Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் பலப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவம், but which does not emphasize the prominence of the scriptures, வேத வாக்கியங்களின் பிரதான நிலையை வலியுறுத்தாத கிறிஸ்தவம், that is a dangerous Christianity. அது ஆபத்தான கிறிஸ்தவம். So what is necessary is to keep both together in a proper tension. ஆகவே நமக்கு தேவை என்னவென்றால் இரண்டையும் சமநிலைப்படுத்த வேண்டும். The Bible speaks of both. வேதம் இரண்டையும் பேசுகிறது. The Bible speaks about the comfort of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலை குறிக்கிறது. and the Bible also speaks about the comfort of the Holy Scriptures. வேத வாக்கியங்களினால் வருகிற ஆறுதலையும் அது சொல்லுகிறது.
Now we all know about the comfort of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் என்பது நமக்கு தெரியும். but we may not be aware that the Bible also speaks about the comfort of the Holy Scriptures. வேத வாக்கியங்களின் ஆறுதலையும் அது கூறுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். Romans 15 and verse 4. ரோமர் 15:4. Whatever things were written before were written for our learning, that we through the patience and comfort of the Scriptures might have hope. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவளாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. So praise the Lord, today during this church age we have the dual companionship. இந்த சபை யுகத்தில் தேவன் நமக்கு இரட்டத்தனையான ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம். Dual companionship. இரண்டு உறுதுணையாளர்களை தந்திருக்கிறார். Companionship of the Holy Scriptures, பரிசுத்த வேத வாக்கியங்களின் உறுதுணை, and companionship of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உறுதுணை. We are called to be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். That's what we read in Ephesians 5:18. எபேசியர் 5:18 அதை வாசிக்கிறோம். At the same time we are called to be filled with the Holy Scriptures. அதே சமயத்தில் வேத வாக்கியங்களினாலும் நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறோம். That's why we read in Colossians 3:16. கொலோசியர் 3:16 அதை வாசிக்கிறோம். Ephesians, be filled with the Holy Spirit. எபேசுவிலே சொல்லும்போது ஆவியினால் நிறைந்து. Colossians 3:16, let the word of Christ dwell in you richly in all wisdom. கொலோசியர் 3:14 தேவனுடைய வசனம் எல்லா சம்பூரணத்தோடும் உங்களில் வாசமாய் இருப்பதாக. If we don't hold the word of God and the power of God together, we will be deceived. தேவனுடைய வார்த்தையும் தேவ ஆவியானுடைய வல்லமை நாம் சேர்த்து வைக்காவிட்டால் நாம் ஏமாற்றப்படுவோம். Turn with me to Matthew for a similar situation in which Jesus Christ very clearly stipulated this. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் இதை வலியுறுத்தி சொன்னதை மத்தேயு நற்செய்தியில் பார்க்கலாம். 22nd chapter 22ஆம் அத்தியாயம் and verse 29. 29ஆம் They were வசனம். asking him a very funny question about resurrection. உயிர்த்தெழுதலை குறித்து மிக வேடிக்கையான ஒரு கேள்வியை கேட்டார்கள். And Jesus answered and said to them, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, you are mistaken, not knowing the scriptures nor the power of God. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். Two things they don't realize. ரெண்டு காரியங்களை அவர்கள் உணர They தவறினார்கள். forgot the scriptures ஒன்று வேத வாக்கியங்களை கவனிக்க தவறினார்கள். and they ignored the power of God. தேவ வல்லமையும் அவர்கள் கவனிக்கவில்லை. So Jesus said, you need to hold both together, only then you will not be mistaken in the understanding of God's plan. இந்த இரண்டையும் நாம் சேர்த்து கவனித்தால் தான் தேவனுடைய வசனத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும், தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். We must be scriptural and we also must be spiritual. வேத வாக்கியத்தின்படியும் இருக்க வேண்டும், வேத ஆவியின் வல்லமையின்படியும் இருக்க We வேண்டும். must be spiritual and at the same time we must be scriptural. ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும், வசன மார்க்கத்தாயும் இருக்க We வேண்டும். must hold both together. இரண்டையும் சேர்த்து நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். The word of God is the sword of the Spirit. தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயம். Without the Spirit's help and anointing and enablement, the word of God cannot be properly applied. ஆவியானுடைய ஒத்தாசையின்றி, ஆவியானுடைய கிருபையின்றி நாம் அந்த வேத வாக்கியங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. If we try to study the word of God without the anointing and unction of the Holy Spirit, it is a mere theoretical study with absolutely no benefit for life or ministry. தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தின் கீழ், அருட்கொடையின் கீழ், அவருடைய போதனையின் கீழ் நாம் வேதத்தை படிக்காமல் நம்முடைய மூளை அறிவினால் நாம் படிக்க நினைப்போமானால் வெறும் ஏட்டுச் சுரக்காய இருக்கும், அது கரிக்கு உதவாது. Then the Bible will become a mere religious book. It is no more the sword of the Spirit. அது வேதம் நாம் அவிதமாய் படிக்கும்போது வேத புத்தகம் வெறும் புத்தகமாய் இருக்குமே தவிர ஆவியின் பட்டயமாய் அது இருப்பதில்லை. For more serious students, I would like to recommend two important dictionaries. இன்னும் கூடுதலாக வேதத்தை படிக்க விருப்பமாய் இருக்கிற மாணாக்கருக்கு ரெண்டு டிக்ஷனரியை நான் அறிமுகப்படுத்துகிறேன். Not those who want to study the scriptures, but those who want to study these religious movements. இந்த மார்க்க கிரியைகளை அல்லாவிட்டால் மார்க்க உலகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை படிக்க விரும்புவர்களுக்கு This is called Dictionary of Pentecostal and Charismatic Movements. Dictionary of Pentecostal and Charismatic Movements. பெந்தேகோஸ்தே ஆவியின் வரங்கள் உள்ள ஊழியங்களுடைய சொல்லகராதி. That means all the Pentecostal and Charismatic movements from the first century, they all have been grouped and with authentic history, with photographs,
things have been analyzed. முதல் நூற்றாண்டிலிருந்து இந்நாள் வரைக்கும் பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் நடந்த எழுப்புதல்கள், அந்த வளர்ச்சி, அதில் யார் சம்பந்தப்பட்டவர்கள் என்கிற விவரம், அதனுடைய பின்னணி, அதனுடைய சரித்திரம் எல்லாம் புகைப்படங்களோடு கூட இருக்கிறது. It's a very unusual dictionary. I find it quite helpful for reference. இது நல்ல ஒத்து பார்ப்பதற்கு பயனுள்ள ஒரு புத்தகம். Now this is published by Zondervan. ஜான்ரவான் என்ற புத்தக நிறுவனத்தினர் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். There is another dictionary. இன்னொரு டிக்ஷனரி. It is a dictionary of cults, sects, religions and the occult. இது பொய் மார்க்கங்கள், மதங்கள் மற்றும் தீமையான குழுக்கள் அவைகளை குறித்த ஒரு சொல்ல அகராதி. Because sometimes we don't know what Mormons talk about. We don't know what Jehovah Witnesses talk about. மார்மானிசம், யெகோவா சாட்சிக்காரர் போன்ற உபதேசக்காரர்கள் என்ன உபதேசிக்கிறார்கள் நமக்கு தெரியாது. What's Christian Science talking about? கிறிஸ்தவ விஞ்ஞானம் என்கிற குழுவினர் என்ன உபதேசிக்கிறார்கள் தெரியாது. So it's a beautiful dictionary which brings out all these things together. This is also by Zondervan. இதுவும் ஜான்ரவான் என்ற புத்தக நிறுவனத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். I am so pleased for the research people are doing to make these things available. Previous generations did not have these facilities. முந்தின தலைமுறையில் இல்லாத அளவுக்கு இந்த தலைமுறையிலே இவ்விதமான ஆராய்ச்சி நூல்கள் இருப்பதை குறித்து நான் தேவனை துதிக்கிறேன். And several questions concerning Christian life and ministry and move of the Spirit I have answered in my book titled Frank Answers. கிறிஸ்தவ ஊழியங்களிலே, வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பல்வேறு வகையான கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் என்ற என்னுடைய புத்தகத்தில் பதில் கொடுத்திருக்கிறேன். If each of you would take a copy, most of your questions will find an answer. I am continuing to write the other questions. உங்களுடைய இங்கே வந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரும் ஒரு பிரதி வைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற கேள்விகளுக்கு அது பதில் இருக்க போதுமானதாக இருக்கும். தொடர்ந்து இன்னும் கூடுதல் கேள்விகளுக்கு பதில் எழுதி கொண்டிருக்கிறேன். We just have about 45 minutes or an hour before us. நமக்குள்ளாக ஒரு 45 நிமிடம் மட்டும் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் உண்டு. And during that time I want to talk about this balance. You know, I said the Holy Spirit and Holy Scriptures, the Bible and the power of God. I'm going to talk about balance. நான் இந்த நிமிடங்களிலே நான் பேசின இந்த வேத வாக்கியம், ஆவி, வேத வசனம், தேவ ஆவியின் வல்லமை என்பதை குறித்த சமநிலையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். எப்படி நாம் சமநிலைப்படுத்துவது? In all spiritual issues, unless we maintain a balance, we will go eccentric and off tangent. ஆவிக்குரிய வட்டாரங்களிலே இப்படிப்பட்ட அனுபவங்களிலே நாம் சமநிலைப்படுத்தப்பட்டவளா இல்லை என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே ஒரு ஓர கொள்கையாக இல்லாவிட்டால் வேத வசனத்திற்கு இணையாமல் ஓடி போய் விடுவோம். What is the meaning of that word balance? சமநிலை என்று சொல்கிறோமே, அப்படியான என்ன அர்த்தம்? It is not middle of the road position. இந்த ரெண்டு ரோட்டுக்கும் இடையிலே நடுவில் நிற்பது என்று அல்ல. It is balance. It is not neutrality. சமநிலை என்று சொல்லும்போது நடுநிலை என்று கிடையாது. Many times we mistake neutrality for balance. நடுநிலை என்பதுதான் சமநிலை என்று நினைக்கிறோம். அது தவறு. If you become neutral, you go nowhere. நடுநிலையாய் இருந்தால் எங்கும் போவதில்லை. Suppose you take an automobile car and you put it in the neutral gear. நீங்கள் மோட்டார் வாகனத்தில் நீங்கள் போகிறீர்கள், அந்த வாகனத்தில் இருக்கிற அந்த ஓட்டும் சக்கரத்தை நடுநிலையில் நிறுத்திவிட்டால் அந்த வண்டி நகராது. You know what will happen? என்ன நடக்கும்? It will slide according to the slope backwards or forwards. அந்த வண்டி எந்த தளத்தில் நிற்கிறதோ, முன்பக்கம் சரிவா இருந்தால் முன்னால் போகும், பின்னால் சரிவா இருந்தால் பின்னால் போகும். அதுதான் நடுநிலை சக்கரத்தில் இருந்தால் நடக்கும். Neutral Christians are a liability for the kingdom of God. இவ்விதமான நடுநிலை கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயனற்றவர்கள், செலவினங்கள் என்று சொல்ல வேண்டும். Then what is balance? சமநிலை என்றால் என்ன? Balance means you are holding both the extremes together. இந்த ஒரே சமயத்தில் இரண்டு ஓர கொள்கையும் ஒரு நிலைப்படுத்தி பிடிப்பது. And giving due emphasis to each according to what the scripture gives. வேத வாக்கியம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதற்கு ஏற்ற வண்ணமாக இந்த இரண்டு ஓர கொள்கைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது. And bringing it into a proper focus. ஒரு சரியான பார்வையில் வைத்திருப்பது. I am going to give you 6 helps to maintain balance in Christian life and ministry. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் இப்படிப்பட்ட சமநிலை காக்க 6 வழிகள். Number 1, proper understanding of Trinity. திருத்துவத்தை குறித்த சரியான அறிவு. That's why we spent almost 1 full day talking about Trinity. ஆகவே ஏறக்குறைய ஒரு நாள் நாம் இந்த திருத்துவத்தை குறித்து நாம் படித்தோம். When we understand the functional order of each of the 3 persons of Trinitarian Godhead and fit ourselves into that framework,
it is very difficult for us to go off balance. திருத்துவத்தின் மூன்று நபர்களை குறித்த அவருடைய தன்மை என்ன, அவருடைய பணி என்ன, அவருடைய நிலை என்ன என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் சரிவர நாம் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நாம் அமைந்து கொள்வோமானால் நாம் இந்த உபதேசங்களிலே வலிவு விலகி போவது என்பது இயலாது. For example, எடுத்துக்காட்டு, there are groups which always talk about father, father, father and only father. ஒரு சில கூட்டத்தார் உண்டு, அவர்கள் எப்பொழுதுமே பிதாவானவரை மட்டுமே பேசுவார்கள். So they go to the extent of saying Jesus is not God. ஆகவே அவர்களுடைய ஒரு கொள்கை என்னவென்றால் இயேசு தேவன் இல்லை. And who are those people? அவர்கள் யார்? Jehovah Witnesses. யெகோவா சாட்சிக்காரர். So that is because of an eccentric emphasis. அது ஒரு கொள்கையை வலியுறுத்துவதனால் வந்தது. Very sincere people. மிக உண்மையான மக்கள், very dedicated people. அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் and very hard working people, you must remember. கடினமான வேலை செய்கிறவர்கள். They will go house to house to preach their doctrine because they sincerely believe that what they preach is the truth. அவர்கள் வீடு வீடாக போய் இந்த காரியத்தை சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விசுவாசிப்பதுதான் உண்மை என்று நம்புகிறார்கள். They don't spend money in buildings. கட்டிடங்களிலே நேரம் செலவிட மாட்டார்கள், பணம் செலவிடுவதில்லை. They spend money in mobile units, taking the message out into the world. இந்த செய்தி எல்லா வீடுகளுக்கும் போக வேண்டும் என்று பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். How did they get it all wrong? எப்படி இது தவறாக அவர்கள் வாழ்க்கையில விசுவாசிக்கிறார்கள்? They began to emphasize only the fatherhood of God and left the other things. தேவனுடைய பிதா தத்துவம் என்பதை அவர்கள் அதிகமாய் விசுவாசித்ததனால, அதை மட்டும் வலியுறுத்தி பண்ணினாலே, and then they just left the other things. மற்றவைகளை விட்டு விட்டார்கள். Now there are other groups of people. வேறு மற்ற குழுக்களும் உண்டு. Only Jesus. இயேசு மட்டும். Jesus, 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 only Jesus. இயேசு இயேசு என்று இயேசு மட்டும் என்று சொல்வார்கள். The result? முடிவு என்னாயிற்று? Unitarians. ஒருத்துவம் என்கிற உபதேசம். Unitarians. ஒருத்துவம். They even will baptize people again, those who are baptized in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு திரும்பவும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். And they sincerely believe that what they are doing is right. அவர்கள் தாங்கள் செய்வது உண்மை என்று நம்புகிறார்கள். And there is another group, or there are many groups, only Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. இன்னொரு கூட்டம், ஏன் ஒரு கூட்டம், இன்னும் अनेक கூட்டங்கள் பரிசுத்தாவி என்று அதை மட்டும் நம்புகிறார்கள். When you say Father, they don't get excited. பிதா என்று சொன்னால் அவளுக்கு பரவசம் வராது. When you say Jesus, they don't get excited. இயேசு என்று சொன்னாலும் பரவசப்பட மாட்டார்கள். The moment you use the word Holy Spirit, they'll jump to the roof. பரிசுத்த ஆவி என்ற உடனே கூரைக்கு குதிப்பார்கள். Now those people are open to all sorts of deception. இப்படிப்பட்டவர்கள் பல்வேறு வகையான வஞ்சகத்திற்கு அவர்கள் திறந்த இலக்காகிறார்கள். So if you keep all these three together in the proper place and role as we have studied during this seminar, you will not go into deviations. ஆனால் இந்த கருத்தரங்கில் நாம் ஏற்கனவே தியானித்ததுபடி இந்த திருத்துவத்தின் மூன்று நபர்களுடைய சரியான தன்மை, அவருடைய நிலை, அவருடைய ஊழியம் என்ன என்று நாம் நிதானித்து அவைகளை சமநிலைப்படுத்தி நாம் ஒரே விதமான முக்கியத்துவம் கொடுத்திருப்போமானால் நாம் இவ்விதமாய் வழி விளைவி போவதில்லை. Second help, இரண்டாவது உதவி, emphasis of the centrality of Christ. கிறிஸ்துவினுடைய மையத்தன்மையை வலியுறுத்துதல். Emphasis of the centrality of Christ. கிறிஸ்துவினுடைய மையத்துவத்தை மிக வலியுறுத்துதல். Father is in heaven. பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கிறார். The Son is in heaven. குமாரனும் பரலோகத்தில் இருக்கிறார். Only the Spirit is here. ஆவியானவர் மட்டும்தான் இங்கே இருக்கிறார். But ஆனால் we are called Christians. We are not called Spiritians. நாம் ஆவியானவன் என்று அழைக்கப்படுவதில்லை, கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறோம். So the centrality of the person of Jesus Christ. ஆகவே கிறிஸ்து என்று சொல்கிற அவரை மையப்படுத்துதல். Because Jesus Christ is the theme of all the Old Testament types and figures and shadows. பழைய ஏற்பாட்டின் நிழல்கள், பழைய ஏற்பாட்டில் முன்னடையாளமானவர்கள், பழைய ஏற்பாட்டின் எடுத்துக்காட்டுகள் எல்லாவற்றுக்கும் இயேசுதான் மையம். And Jesus or Christ is the substance of all that we read in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற அனைத்துக்கும் பொருளாய் இருக்கிறவர் கிறிஸ்து. Same way in the New Testament. அதை போலவே புதிய ஏற்பாட்டில், in the Gospels, சுவிசேஷத்தில் we see Jesus Christ as the prophet. தீர்க்கதரிசியாக இயேசுவை காண்கிறோம். He comes from God with a message from God to the people. தேவனிடத்திலிருந்து அவர் தீர்க்கதரிசியாக தேவ ஜனங்களுக்கு செய்தி கொண்டு வருகிறவராய் வாசிக்கிறோம். In epistles, நிருபங்களில் he is a priest. அவர் ஆசாரியராய் இருக்கிறார். He ever lives by the right hand of God to make intercession for us people. நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் வேண்டுதல் செய்கிறவராக அவர் பரலோகத்திற்கு போயிருக்கிறார். And when you come to Revelation, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் he is king. அவர் ராஜாவாய் இருக்கிறார். So prophet, priest and king,
Gospels, epistles, revelation. தீர்க்கதரிசியாக, அவர் ஆசாரியராக, ராஜாவாக, சுவிசேஷம், நிரூபங்கள், வெளிப்படுத்தல் புத்தகம். So all Christian growth should be into Christ. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வளர்ச்சி என்பது கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். Turn with me to a very vital passage, Ephesians. எபேசு நிருபத்தில் மிக முக்கியமான ஒரு வசன பகுதி உண்டு. 4th chapter. 4ஆம் அத்தியாயம். Look at verses 15 and 16 and underline where I stress. 15 16 வசனங்களிலே நான் வலியுறுத்தி சொல்கிறதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Open up quick. சீக்கிரமாய் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4 14 15 16. Speaking the truth in love may grow up in all things into him who is the head, Christ. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக. When you grow, you see a lot of trees. இங்கே अनेक மரங்கள் இருக்கிறதை பார்க்கிறீர்கள். Some trees go straight towards the sky. ஒரு சில மரங்கள் நேராய் வானத்துக்கு நேராய் வளரும். Some trees come towards the building. ஒரு சில மரங்கள் கட்டடத்தை நோக்கி வளரும். So both are growing. ரெண்டும் வளருகிறது. One is growing straight, the other is going crooked. ஒன்று நேராய் வளருகிறது, இன்னொன்று வளைந்து வளருகிறது. That's what is the figure here. இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்க உருவகம். In all things, எல்லாவற்றிலேயும் வளர வேண்டும். But where? எங்கே வளர வேண்டும்? Into Christ. கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். All your religious experiences, all your spiritual knowledge, everything should finally lead you into Christ. He is central. உங்களுடைய மத சம்பந்தமான வளர்ச்சி, ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் என்று இருக்க வேண்டும். And we read in verse 27. 27ஆம் வசனத்தில், I am sorry, 21. 21இல், If indeed you have heard him and have been taught by him, the truth is in Jesus. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். Please underline in your English Bibles, also in Tamil Bible, the truth is in Jesus. சத்தியம் இயேசுவின் இடத்தில் உள்ளது. I give you an exercise. You go to all the epistles and also the Acts of the Apostles. Whenever there was a problem that propped up in the early church, for solution, they always began with the gospel of Jesus Christ. எங்கே பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நிருபங்களிலே எங்கெல்லாம் பிரச்சனை வந்ததோ அங்கெல்லாம் அவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்திற்கு திரும்பினார்கள். From there they worked out all the solution. அங்கிருந்து தான் அதற்கு பரிகாரம் கண்டுபிடித்தார்கள். Because all truth is concentrated and personified in Jesus. ஏனென்றால் சத்தியம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அது அடங்கி இருக்கிறது. But Colossians had a problem. கொலோசியருக்கு ஒரு பிரச்சனை. 2nd chapter, 2ஆம் அத்தியாயம் 6 and 7. 6ஆம் 7ஆம் வசனங்கள். As you have therefore received Christ Jesus the Lord, so walk in him. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. That's why I said beginning and continuation and culmination all in Christ. ஆரம்பம், வளர்ச்சி, முடிவு எல்லாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். Rooted and built up in him. வேர் கொண்டவர்களாக, கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள், அவர் மேல். 18th verse and 19th verse. 18 19 வசனம். If you don't do that, நீங்கள் அதை செய்யாவிட்டால் you will be defrauded. நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். Why? ஏன்? Verse 19. 19வது வசனம். You are not holding fast to the head, from whom all the body receives its nourishment. 18ஆம் வசனம். சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றிக் கொள்ளாமல். தலையை பற்றிக் கொள்ளாமல். If you are not holding on to the body, if you are not holding on to the head, you will get into all fraudulent means. இப்படி தலையாகிய கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளாமல் நீங்கள் வளருவீர்களானால் வஞ்சிக்கப்படுவீர்கள். You will even go to the false humility, worship of angels and all so-called supernatural things you will get involved in. மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை போன்ற மேலெழுந்த வாரியான கவர்ச்சிகரமான காரியங்களை மாத்திரம் தான் செய்ய நினைப்பீர்கள். But if you are rooted and built up in Christ, and if you hold on to the head, then your chances of deviation are minimized. இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து தலையாகி அவரை பற்றி கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஊழிய உபதேசத்தில் திசை மாறுவது என்பது கடினமான ஒன்று. Thirdly, மூன்றாவதாக, third help to maintain balance, நம்முடைய சமநிலை காக்க மூன்றாவது உதவி,
study the whole counsel of God. தேவனுடைய முழு ஆலோசனையை படியுங்கள். Study the whole counsel of God. தேவனுடைய முழு ஆலோசனையை படியுங்கள். I mean the entire Bible. முழு வேதத்தையும் படியுங்கள். Always keep in focus the overall understanding of the scriptures. வேத வாக்கியங்கள் ஒட்டுமொத்தமாக இதை குறித்து என்ன சொல்கிறது என்று படியுங்கள். Any doctrine that is studied in the total context of the Bible will not deviate us from the main track. எந்த ஒரு உபதேசத்தை வேத புத்தகத்தின் ஒட்டுமொத்த சூழ்நிலையில் வைத்து ஆராய்ந்து பார்க்கிறோமோ அது நம்மை தவறாய் நடத்தாது. What are the 4 benefits of the scriptures? வேத வாக்கியங்களின் 4 பயன்கள் என்ன? We have read that so many times without opening your Bibles. Let me see 2 Timothy 3:16 and 17. 2 தீமோத்தேயு 3:16 17 நாம் இதை பலமுறை வாசித்திருக்கிறோம். 4 பயன்கள் வரிசையாய் சொல்லுங்கள். Profitable unto, பிரயோஜனமுள்ள எதற்காக? doctrine. உபதேசத்திற்கும். Number 2, reproof. கடிந்து கொள்ளுதலுக்கும். Number 3, மூன்றாவது correction. சீர்திருத்தலுக்கும். Number 4, நான்காவது instruction in righteousness. நீதியில் புத்தி சொல்லுதல். What are all these? 4 காரியங்கள். Doctrine. உபதேசம். What to believe. எப்படி எதை நம்ப வேண்டும்? எதை விசுவாசிக்க வேண்டும்? What to believe. எதை விசுவாசிக்க வேண்டும்? That is doctrine. அதுதான் உபதேசம். Reproof. கடிந்து கொள்ளுதல். What to repent of. எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? What to repent of. எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? Correction. சீர்திருத்தம். What to reform. எதை என் வாழ்க்கையில் சீர்திருத்த வேண்டும்? Instruction. புத்தி சொல்லுதல். What to practice. எதை நான் அபியாசிக்க வேண்டும்? If you do that, இதை நீங்கள் செய்வீர்களேயானால் the man of God will become. தேவனுடைய மனுஷன் என்ன செய்வான்? தேறினவனாய் இருப்பான். In English Bible it says the man of God will be complete. அந்த மனிதன் பூரணமாய் இருப்பான் என்று சொல்கிறது. தேவ மனிதன் பூரணனாய் இருப்பான். He will not be incomplete and he will not be off balance. He will not be tilting on one direction, but he will be a complete balanced person. அவன் அரைகுடமாய் இருப்பதில்லை, நிறைகுடமாய் இருப்பான். The Bible speaks to us about the past, வேதம் கடந்த காலத்தை பேசுகிறது, the present, நிகழ்காலம், and also future. எதிர்காலத்தை பேசுகிறது. The past is the teacher for the present. கடந்த காலம் என்பது நிகழ்காலத்தின் ஆசிரியர். And the present is the trainer for the future. நிகழ்காலமானது எதிர்காலத்திற்கான பயிற்சியாளர். That's how we link the history. சரித்திரத்தை அப்படித்தான் நாம் இணைக்கிறோம். Past teaches us for the present and present trains us for the future. கடந்த காலம் என்பது நிகழ்காலத்திற்காக நமக்கு போதிக்கிறது, நிகழ்காலமானது எதிர்காலத்திற்காக நம்மை பயிற்சிவிக்கிறது. The fourth help to maintain balance. சமநிலை காக்க 4வது ஒத்தாசை, consciousness of the overall plan and purpose of God. தேவனுடைய ஒட்டுமொத்தமான தீர்மானங்களையும் திட்டங்களையும் குறித்த அறிவு. Consciousness of the overall plan and purpose of God. தேவனுடைய ஒட்டுமொத்தமான தீர்மானங்களையும் திட்டங்களையும் குறித்த அறிவுள்ளவளாயிருத்தல். I'll tell you 2 extremes. 2 ஓரம் சொல்லுகிறேன். Some Christians are always looking for and hunting for personal blessings. ஒரு சில கிறிஸ்தவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் தனி வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தையே தேடிக்கொண்டு அதற்காகவே அலைவார்கள். Other Christians don't bother about their personal life. They spend all their time studying about prophecies concerning world events. இன்னொரு வகை கூட்ட கிறிஸ்தவர்கள் தங்களை குறித்து தங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒன்றுமே கவலைப்படாமல் உலகத்தில் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்க்க தரிசனங்களை குறித்தே படித்துக் கொண்டிருப்பார்கள். These are 2 extremes. 2 ஓரம் இது. But we are called to a balance. ஆனால் நாம் சமநிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். That balance is given to us so beautifully in 1 Corinthians 10th chapter. 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயத்தில் அந்த சமநிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Verses 31 and 32. 31 32. 1 Corinthians 10:31 and 32. 1 கொரிந்தியர் 10 31 32. Therefore, whether you eat or drink or whatever you do, do all to the glory of God. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். Give no offense either to the Jews or to the Greeks or to the church of God.
நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள். Three things we learn here. மூன்று காரியங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். Number one, ஒன்று, God's plan for myself. எனக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னை குறித்து தேவனுடைய திட்டம். God's plan for myself. என்னை குறித்த தேவ திட்டம். என்னை குறித்த தேவ திட்டம். That is whatever you do. நீங்கள் எதை செய்தாலும். Number two, இரண்டாவது, God's plan for the church. தேவனுடைய சபையை குறித்த அவர் திட்டம். That is the church of God. தேவனுடைய சபை. Thirdly, மூன்றாவது, God's plan for the world. உலகத்தை குறித்து தேவ திட்டம். Jews or Greeks. யூதருக்கும் கிரேக்கருக்கும். Whatever you do, that is God's plan for you. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது உங்களை குறித்து தேவ திட்டம். God's plan for the church, that is the church of God. தேவனுடைய சபையை குறித்து தேவ திட்டம், தேவனுடைய சபை. Jews and Greeks, the whole world. யூதரும் கிரேக்கரும் உலகம் முழுமைக்கும் தேவ திட்டம். Three circles. I, முதலாவது நான் என்பது ஒரு முதல் வட்டம். or we, நாங்கள், நாம் என்பது ஒரு முதல் வட்டம். the church, தேவனுடைய சபை, and the world. அதற்கு பிறகு உலகம். God is concerned with all the three things. தேவன் இந்த மூன்று கூட்டத்தை குறித்து கவலையாயிருக்கிறார். I loved Jacob. நான் யாக்கோபை சிநேகித்தேன். God's concern for the individuals. தனிநபரை குறித்து தேவனுடைய திட்டம். Christ loved the church. கிறிஸ்து உலகத்தை நேசித்தார். கிறிஸ்து சபையை சிநேகித்தார். God's concerned about the church. அது தேவனுடைய சபையை குறித்து தேவனுடைய திட்டம். God loved the world. தேவன் உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார். That is God's concern about the whole world. அது முழு உலகத்தை குறித்து தேவனுடைய திட்டம். So anything we study, we try to understand how does it relate to us, how does it relate to the church, how does it relate to the world. If you put these things in that spectrum, then going off tangent is checked. நாம் எதை படித்தாலும் எதை நாம் வாசித்தாலும் என்னை குறித்து தேவ திட்டம் என்ன, தேவனுடைய சபையை குறித்து அவருடைய திட்டம் என்ன, உலகத்தை குறித்து அவருடைய திட்டம் என்ன என்று அதில் கற்றுக்கொள்வோமானால் நாம் வழிவிலகி போவதில்லை. That way we will never become selfish. நாம் அவ்விதமாய் படிக்கும்போது சுயநலவாதிகளாய் இருப்பதில்லை. That way we will not be unduly occupied with any one section of Revelation. வெளிப்படுத்தலின் ஒரு காரியத்தை மட்டும் நாம் அதிகமாய் சேர்ந்திருப்பதில்லை. And the fifth lesson or the fifth help we have for balancing, சமநிலைப்படுவதற்கு ஐந்தாவது ஒத்தாசை. We should understand or understanding the three-dimensional ministry of the church. தேவனுடைய சபையின் முப்பரிமாண ஊழியத்தை புரிந்து கொள்ளுதல். Three-dimensional ministry of the church. தேவனுடைய சபையின் முப்பரிமாண ஊழியத்தை அறிந்து கொள்ளுதல். The church has a ministry to God, number one. முதலாவதாக தேவனுடைய சபை தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Then to one another. இரண்டு, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும். And to the world. உலகத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டும். What is ministry to God? தேவனுக்கு செய்கிற ஊழியம் என்றால் என்ன? Worship. ஆராதனை. What is ministry to one another? ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்தல் என்றால் என்ன? Nurture. போஷித்தல், பேணி காத்தல். What is ministry to the world? உலகத்திற்கு ஊழியம் என்றால் என்ன? Witness. சாட்சியாய் வாழ்தல். What is ministry to God? தேவனுக்கு ஊழியம் என்றால் என்ன? Exaltation. அவரை உயர்த்துதல். What is ministry to one another? ஒருவருக்கொரு ஊழியம் செய்தல் என்றால் என்ன? Edification. பக்தி விருத்தி அடைதல். What is ministry to the world? உலகத்திற்கு ஊழியம் என்றால் என்ன? Evangelization. நற்செய்தி பணி செய்தல். A church that emphasizes only worship, ஆராதனை மட்டும், தொழுகை மட்டுமையே வலியுறுத்தி சொல்கிற ஒரு சபை இருக்குமானால், you see how they will go off balance. அவர்கள் எப்படி வழி விலகி போவார்கள்? A church which emphasizes only worship, ஆராதனையை மட்டும் முக்கியப்படுத்துகிற ஒரு சபை will end up with shallow believers without adequate Bible teaching. போதுமான வேத வசன போதனை இல்லாத ஆழமற்ற விசுவாசிகளால் நிறைந்திருக்கும். A church that emphasizes only edification of believers, விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைவதை குறித்தே பேசுகிற ஒரு சபை இருக்குமானால், they will end up with dry believers without the joy of worship. ஆராதனையின் களிப்பில்லாத வறட்சியான கிறிஸ்தவர்களால் நிறைந்திருக்கும். A church that emphasizes only evangelism, நற்செய்தி பணியை மட்டும் வலியுறுத்துகிற ஒரு சபை will end up with immature believers without doctrinal maturity or personal holiness. ஆவிக்குரிய உபதேசத்தினுடைய முதிர்ச்சியோ
தனி வாழ்க்கையின் பரிசுத்தம் இல்லாத முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவர்களால் நிறைந்திருக்கும். Now our churches are falling into these three different categories. பொதுவாக நம்முடைய சபைகள் இந்த மூன்று வகையில் ஏதோ ஒரு வகையில் இருக்கும். Some churches are very strong in worship. ஒரு சில சபைகள் ஆராதனையில் மிக தேர்ச்சி பெற்றவைகள். Worship and finally worshiping worship. கடை ஆராதனை என்று ஆராதனையே ஆராதனிக்கிற மக்களாய் மாறி விடுவார்கள். That is one extreme. அது ஒரு ஓரம். Believers in course of time in that group, you will find they will be very shallow. அந்த கூட்டத்தைச் சேர்ந்த விசுவாசிகள் பொதுவாக ஆழமற்றிருப்பார்கள். The other group, இன்னொரு கூட்டம் teaching. எப்பொழுதும் போதனை என்று போதித்துக் கொண்டே இருப்பார்கள். The end will be dry believers. They won't have the joy and exuberance of worship. அவர்கள் வறட்சியான விசுவாசிகளாய் இருப்பார்கள். ஆராதனையின் களிப்பு என்பதே அவர்களுக்கு தெரியாது. Some churches only about evangelism and missionary work. ஒரு சில சபைகள் எப்பொழுதும் மிஷனரி ஊழியம், நற்செய்தி ஊழியம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். Such churches are rare, but some churches are there. அப்படிப்பட்ட சபை இருப்பது அபூர்வம். ஆனால் அப்படி இருந்தால் the result will be immature believers. அதனுடைய விளைவு முதிர்ச்சியற்ற விசுவாசிகள். And people will not have doctrinal maturity. அவளுக்கு ஆவி உபதேசத்தின் முதிர்ச்சி இருக்காது. For 1 hour they cannot sit and listen to a solid Bible teaching. அப்படிப்பட்டவர்கள் 1 மணி நேரம் வேத வசன போதனை நடந்தால் அவர்களால் தாங்க முடியாது. You see, the imbalance has resulted in these three types of people. அந்த நிலை சமநிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட மூன்று குழுக்களை உருவாக்குகிறது. Sixthly, ஆறாவதாக, sixth help to maintain balance. சமநிலை காக்க ஆறாவது ஒத்தாசை, interaction with the other ministers and Christians. மற்ற கிறிஸ்தவ ஊழியர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் கூட்டு செயல்பாடு செய்தல். Wherever possible, we should interact and mix up with other ministers and other Christians. எங்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவ்வப்போது மற்ற ஊழியரோடு மற்ற விசுவாசிகளோடு நாம் கூட்டுறவு கொள்ள வேண்டும். Ephesians 4, we have the fivefold ministries and the result will be wholesome growth of the body. எபேசியர் 4ஆம் அத்தியாயத்தில் அந்த 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியங்களுடைய விளைவு என்ன? ஒரு முழுமையான வளர்ச்சி. Let's take some examples. எடுத்துக்காட்டுகள் சில. An apostle will give you pioneering missionary vision. அப்போஸ்தலர் என்பவர் ஒரு முதல் முன்னோடியான மிஷனரி ஊழிய ஒரு தரிசனத்தை கொடுப்பார். If you are associating yourself with an apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலனோடு உங்களை சேர்த்து இணைத்துக் கொள்வீர்களானால், if you move with him, அவரோடு நீங்கள் கலந்துரையாடுவீர்களானால், you will catch the pioneering missionary spirit. முன்னோடி மிஷனரி ஆவி உங்களுக்கு இருக்கும். A prophet will give you a penetrating insight in God's things. தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய காரியங்களில் ஒரு நுண்ணோக்கியை, ஒரு நுண்ணோக்க பார்வையை கொடுப்பார். ஊடுருவும் பார்வை, a penetrating insight he will give you. ஊடுருவும் பார்வையை அவர் நமக்கு கற்றுத் தருவார். He won't be satisfied with things that are seen outside. மேலெழுந்த வாரியாய் பார்ப்பதில் அவருக்கு திருப்தி இராது. He will go right into the core of the matter. அந்த காரியத்தின் ஆழத்தை உற்று பார்ப்பார். I used to often quote 2 men as outstanding prophets of the century. இந்த நூற்றாண்டின் தலைசிறந்த தீர்க்கதரிசிகள் என்று 2 பேரை நான் சொல்வதுண்டு. One is Leonard Ravenhill and the other is A.W. Tozer. ஒருவர் லெனார்ட் ராவன்ஹில், இன்னொருவர் A.W. டோசர் என்பவர். You read 1000 books. 1000 புத்தகங்கள் நீங்கள் வாசித்து பாருங்க. Then take one book by Leonard Ravenhill. லெனார்ட் ராவன்ஹிலுடைய ஒரு புத்தகத்தை எடுத்து பாருங்க. What all others have left out or what others did not notice, that man will notice. மற்ற எவரும் கவனிக்காததை இவர் மாத்திரம் எழுதுவார். தமிழ்ல சொன்னா கத்திய வைக்க வேண்டிய இடத்துல வைப்பார். Because a prophet has got a penetrating vision. தீர்க்கதரிசிக்கு ஊடுருவும் பார்வை உண்டு. The same way A.W. Tozer. A.W. டோசரும் அப்படித்தான். One book of A.W. Tozer you read, it will take at least 2-3 months for you to digest that. ஒரு புத்தகம் A.W. டோசர் புத்தகத்தை வாசிப்பதற்கு 2 முதல் 3 மாதம் ஆகும். No, வாசித்ததை சீரணிக்க ஆகும். What everybody else has missed, he will find out. மற்றவர்கள் கவனிக்க தவறியதை அவர் கவனித்து எழுதியிருப்பார். So I call prophets as God's specialists.
தேவனுடைய சிறப்பு நபர்கள் என்று நான் சொல்லுகிறது உண்டு தீர்க்கதரிசிகளை. They will find out what is wrong in the church. சபையில் என்ன கோளாறு என்று அவர்கள் சுலபமாய் கண்டுபிடிப்பார்கள். Others will immediately say whether this is right or that is right, but when a prophet comes, he will tell you this is wrong. மற்றவர் சொல்வார்கள் நடக்கிறது இது சரி அது தவறு என்று சுட்டிக்காட்டுவார்கள். ஆனால் அங்கே என்ன தேவை என்ன குறை என்று அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். That is the greatest scarcity in India and Tamil Nadu today. இந்தியாவிலும் தமிழகத்திலும் மிக அதிக பஞ்சம் இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான். Especially in Tamil Nadu. குறிப்பாக தமிழகத்தில் We don't have prophets. தீர்க்கதரிசிகள் கிடையாது. If God will raise prophets in Tamil Nadu, தமிழ்நாட்டில் தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்புவாரேயானால் they will have no books to sell, விற்பதற்கு புத்தகங்கள் இருக்காது, no programs to promote, முன்னேற்றுவதற்காக அவர்களுக்கு சொந்த ஊழியங்கள் இருக்காது, no organization to grow, வளருவதற்காக எந்த இயக்கமும் இருக்காது. They will enter into any ministry or any church situation and say, this is wrong, stop it. இது தவறு, நிறுத்துங்கள் என்று எந்த ஒரு ஊழியத்திலும் எந்த ஒரு இடத்தில் நிலைந்தால் சொல்லிவிடுவார்கள். Because they are prophets, they dare not lose their head. தங்கள் தலை போனால் பரவாயில்லை என்று சொல்லுவார்கள். அப்படி They are பயப்படாதவர்கள், not afraid to lose their head. தலையை விடுவது தலை போனால் பரவாயில்லை என்று சொல்லுவார்கள். Prophetic. தீர்க்கதரிசிகள். Please pray that the Lord will raise some prophets in Tamil Nadu and India. தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பத்தக்கதாக ஜெபியுங்கள். An evangelist will give you passionate spirit for people. சுவிசேஷகர் ஜனங்களை குறித்து ஒரு தாகத்தை ஜனங்களுக்கு கொடுப்பார்கள். Because he is always after the salvation and the redemption of people. ஏனென்றால் சுவிசேஷகர் எப்பொழுது பார்த்தாலும் மக்களுடைய ரட்சிப்பு மீட்பு என்று அவர்களுக்காக கதறுவார். And a teacher will give you practical understanding of God's word. மேய்ப்பர் தேவனுடைய வார்த்தையை நடைமுறையில் எப்படி விளங்கிக் கொள்வது என்று கற்றுக் கொடுப்பார். You see, each minister has got a different focus. ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. Instead of mixing with these people, இவர்களோடு நாம் கலந்து உரையாடுவதற்கு பதிலாக if you keep listening only to a pastor, ஒரு மெய்ப்பருக்கு மாத்திரம் நீங்கள் பிரசங்கம் கேட்டுக்கொண்டே இருந்தால் you will become a churchian rather than a Christian. கிறிஸ்தவராவதற்கு பதிலாக நீங்கள் சபையாளராய் இருப்பீர்கள். சபை பித்தனாய் இருப்பீர்கள். We will forget our identity as Christians, we will become churchians. கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை விட்டுவிட்டு சபை பித்தர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை உடையவர்களாய் இருப்போம். கடவுள் பிள்ளைகள் கோயில் பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். Now that will be the ultimate result. முடிவு அப்படித்தான் இருக்கும். No single church or denomination has all the revelations. எந்த ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவோ இல்லாவிட்டால் சபையோ எல்லா வெளிப்பாடையும் தன்னிடத்தில் உடையது கிடையாது. Every church and every denomination and every ministry is incomplete without other ministries. மற்ற ஊழியங்கள் இல்லாமல் எந்த ஒரு ஊழியமோ எந்த ஒரு சபையோ எந்த ஒரு சபை பிரிவோ தன்னில் தானே முற்று பெற்றதல்ல, முழுமையானதல்ல. So keep a cordial relationship with other Christians, other ministries and other churches. ஆகவே மற்ற கிறிஸ்தவர்களோடு மற்ற சபைகளோடு மற்ற சபை பிரிவுகளோடு மிக சுமூகமான உறவு வைத்துக் கொள்ளுங்கள். Attend the meetings and services of other churches whenever possible. எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் மற்ற சபை பிரிவினர் நடத்துகிற ஆராதனை கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். Don't ask permission from your pastor. I tell you, he will not permit you. உங்கள் மேய்ப்பரிடத்திலிருந்து பாஸ்டரிடத்திலிருந்து இந்த கூட்டத்திற்கு போகலாமா ஆராதனைக்கு போகலாமா என்று அனுமதி கேட்க கூடாது. ஏனால் கேட்டால் கொடுக்க மாட்டார். Because we have so many groups of God's people worshipping him in each locality. ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் பல்வேறு வகையான பல்வேறு கூட்டமான தேவனுடைய ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். There are 52 weeks every Sunday. வருடத்திற்கு 52 ஞாயிறு இருக்கிறது. Maybe 40 Sundays you go to your own church. ஒருவேளை 40 ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஆராதனைக்கு செல்லுங்கள். 25% you try to go to the other churches and see what God is doing, how they are doing things, and there are things to learn, there are things to tell them also.
மீதி 12 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 25% மற்ற ஆராதனைகளுக்கு நீங்கள் போகும்போது அவரிடத்திலிருந்து நன்மைகளை கற்றுக்கொள்ளலாம். நாம் கற்றவைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். People may abuse you, people may question you. Turn a deaf ear. After all, we know how to turn a deaf ear. எப்படி அப்படியமாய் போகும்போது ஜனங்கள் நம்மை தவறாய் பேசுவார்கள், சீராய் சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் கேட்கும்போது நம்முடைய காதை செவிடாக்கி கொள்ள வேண்டும். அது எப்படின்னு நமக்கே தெரியும். So just ignore it. Don't worry. அதை குறித்து கவலைப்படக்கூடாது. Because we are all members of the body of Christ in each locality. ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் அங்கத்தினர்கள், மறந்து விடக்கூடாது. God has nominated the church to be after Christ, but man has denominated it. தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் சபைகளை அழைத்திருக்கிறார். ஆனால் நாமோ அதை பகுத்திருக்கிறோம். So நாம் சபைக்கு அங்கத்தினர்களை ஒழிய சபை பிரிவுகளுக்கு நாம் சொந்தக்காரர் அல்ல. Nomination, yes. Denomination, that is man's work. சபை என்பது கிறிஸ்துவனுடையது, சபை பிரிவு என்பது மனிதருடையது. So feel free to go and mix up with other believers. மற்ற விசுவாசிகளோடு கலந்து உறவாட பயப்படாதீங்க. And when they have special meetings, go and help them. சிறப்பு கூட்டம் இருந்தால் போய் உதவி செய்யுங்க. When they have a special outreach program, join them. ஒரு சிறப்பான நற்செய்தி ஊழியம் அவர்கள் செய்தால் அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. Each church has got its strengths and weaknesses. ஒவ்வொரு சபைக்கும் சபை பிரிவிற்கும் அதற்குரிய பலன் உண்டு, பலவீனமான பகுதியும் உண்டு. So we can make up one another because we are all members of one another. நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினால் உதவி செய்ய முடியும். If we don't mix up, இவ்விதமாய் கலந்து நாம் உறவாடாவிட்டால், in course of time, நாட்கள் செல்ல செல்ல your church will become another cult. உங்கள் சபையும் ஒரு போலியான மார்க்கமாய் மாறிவிடும். That is the end result. அதுதான் முடிவாய் விளையக்கூடியது. If you open up to what you have been studying during these 5 days, இந்த 5 நாட்களும் படித்த இந்த காரியங்களுக்கு உங்கள் மனதிலே இடம் இருக்குமானால், you would have found that you were served a balanced diet. சமநிலையாய் படுத்தப்பட்ட ஆகாரம் உங்களுக்கு பரிமாறப்பட்டது என்பதை உணர்வீர்கள். Suppose one commentary is presented, உங்களுக்கு ஒரு விளக்க உரை கொடுக்கப்படுகிறது, it is introduced to you, அது உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. we said this is Presbyterian. இது பிரெஸ்பிட்டேரியன் சபை உபதேசத்துக்கு அடுத்தது. The author is a Presbyterian. இதை பதிப்பு செய்தவர் ஒரு பிரெஸ்பிட்டேரியன் சபையை சேர்ந்தவர். Then I introduced another Bible which is a study Bible. இன்னொரு ஆராய்ச்சி வேத உதவி நூல் ஒன்றை நான் ஆராய்ச்சி வேத நூலை சொல்லுகிறேன், அறிமுகப்படுத்தினேன். He is a Baptist minister. அவர் ஒரு பாப்டிஸ்ட் ஊழியக்காரர். So you just go through all your notes of these 5 days. இந்த 5 நாட்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட குறிப்புகளை நீங்கள் கவனித்து பார்த்தால், wherever there is strength, எங்கெல்லாம் பலம் என்று இருக்கிறதோ, it was all taken up together and it was served to you. அவையெல்லாம் எடுத்து உங்களுக்கு பரிமாறப்பட்டது. I even showed you a book, the author with whom I am not able to agree on certain areas. நான் ஒரு சில பகுதிகளிலே ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினேன். அந்த புத்தகத்தின் ஆசிரியர் எழுதின சில பகுதிகளை நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்று நான் சொன்னேன். Till I showed that book. ஆனாலும் அந்த புத்தகத்தை காட்டினேன். Unless we come into this attitude and spirit, இப்படிப்பட்ட ஆவியும் மனப்பான்மையும் உடையவர்களாய் நாம் வராவிட்டால், our growth will be one sided. நம்முடைய வளர்ச்சி என்பது ஒரு பக்கமாய் சாய்ந்ததாய் இருக்கும். Suppose this hand goes on growing, இந்த கை மட்டும் வளர்ந்து கொண்டே போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். you may think that is very helpful. If somebody is sleeping there, you can immediately give him a knock. அங்கே யாராவது ஒரு தூங்கினால் தட்டி எழுப்புவதற்கு நீண்ட கை பயன் என்று நீங்கள் யோசிக்கலாம். And when you go to the supermarket, you can put your hand straight on the upper tire and take that milk powder tin. ஒருவேளை சூப்பர் மார்க்கெட் போனால் உயர்ந்த மேலே இருக்கிற தட்டில் இருக்கிற மில்க் பவுடரை எடுக்க அது பயனா இருக்கும் என்று யோசிக்கலாம். But when I want to eat, ஆனால் சாப்பிட நினைக்க வருகிற நேரம் வந்தால் அது எப்படி வளர்ந்து அங்கே வரும்? you understand? பிரச்சனை அங்கே. We must grow. நாம் வளர வேண்டும். But we must grow in all things. ஆனால் எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். Uniform, balanced growth. சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். When you go from here today, இன்று இங்கிருந்து போகும்போது, and meet with your other Christian friends tomorrow, நாளை தினம் மற்ற கிறிஸ்தவ நண்பர்களை அங்கே சந்திக்கும் போது,
Share with your pastors and leaders in your respective places. நீங்கள் இருக்கிற இடங்களில் இருக்கிற அவர்களுக்கும் உங்கள் போதகர்களுக்கும் நீங்கள் இதை பகிர்ந்து விடுங்கள். Don't expect red carpet welcome or garlands to be thrown. நீங்கள் சொன்ன உடனேயே உங்களை சிவப்பு கம்பளம் வைத்து போட்டு வரவேற்பார்கள், மாலை போட்டு நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம். 5 days you were sitting here. 5 நாள் இங்கே இருந்தீர்கள். Step by step, one over the other, things were built up. ஒவ்வொரு படியாக ஒவ்வொன்றும் உங்களுக்கு போதிக்கப்பட்டு கட்டி எழுப்பப்பட்டது. Instead of telling you which is right and which is wrong, எது சரி எது தவறு என்று சுட்டிக்காட்டாமல், my focus these 5 days has been to train you to find out which is right and which is wrong. எது சரி எது தவறு என்று கண்டுபிடிப்பதற்கான ஒரு பயிற்சியை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். Give the notes that I have given you to any sound theological spiritual leader. எந்த ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்கிற இறையியலர் எவரிடத்திலும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். Ask him to go through whatever you have written. நீங்கள் எழுதினதை அவர்கள் வாசித்து பார்க்க சொல்லுங்கள். And please ask him whether what I say is true or not. நான் சொன்னது உண்மையா அல்லது பொய்யா என்று அவரை சொல்ல சொல்லுங்கள். I did not come here to speak against somebody. யாரோ ஒருவருக்கு எதிராக பேசுவதற்காக நான் இந்த கருத்தரங்கிற்கு வரவில்லை. I did not come here to speak against something. ஏதோ ஒன்றுக்கு விரோதமாய் பேசுவதற்காக நான் இந்த கருத்தரங்கை கூட்டவில்லை. I came here to teach God's people and train them to discern between good and evil. நன்மை எது தீமை எது என்று பகுத்தறியத்தக்கதாக தேவ ஜனங்களை பயிற்சிவிப்பதற்காக போதிக்க வந்தேன். Every page in your notebook will give you one lesson of discernment. ஒவ்வொரு நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற நோட்டின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஏதோ ஒன்றை பகுத்தறிவதற்கான ஆலோசனை இருக்கும். Every example was chosen in such a way that it will be handy in your ministry of discernment. பகுத்தறியும் ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகள் ஒவ்வொன்றும் பயனுள்ளதாக இருக்கும். If you go back and read through the notes again, நீங்கள் வீட்டிற்கு போய் திரும்ப இந்த குறிப்பேடுகளை வாசிப்பீர்களேயானால், and if possible rewrite these notes, தேவைப்பட்டால் நீங்கள் முடிந்த வரைக்கும் இந்த குறிப்புகளை திரும்ப எழுதி பார்ப்பீர்களானால், and then go through the scripture references at least once or twice again, சொல்லப்பட்ட தேவ வசன குறிப்புகளை ஓரிரு முறைக்கு மேலாக நீங்கள் எடுத்து வாசித்துப்பீர்களானால், I guarantee you, நான் உங்களுக்கு அத்தாட்சியாய் சொல்ல முடியும், this will serve as a solid foundation for now and many more years to come until the return of the Lord Jesus Christ. இப்பொழுதும் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அது ஒரு நல்ல அஸ்திவாரமாய் அமையும். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we pray? ஜெபிப்போம். Gracious Heavenly Father, கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, thank you for entrusting us with these precious truths of your mysteries. உம்முடைய ரகசியங்களின் விசேஷித்த உபதேசமாகிய இந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Help us, Lord, to be faithful stewards of the truths that are entrusted to us. எங்களில் ஒப்புவிக்கப்பட்ட இந்த உபதேசத்திற்கு ஆண்டவரே உண்மையுள்ள உக்கிரானக்காரராய் இருக்க உதவி செய்யும். As we get back from here, இங்கிருந்து நாங்கள் கலைந்து செல்லும்போது make us better husbands. ஆண்டவரே சிறந்த கணவன்மாராய் மாற்றும். Make us better wives. சிறந்த மனைவிமாராய் மாற்றும். Better parents. சிறந்த பெற்றோராய் மாற்றும். Better children. சிறந்த பிள்ளைகளாய் மாற்றும். Better students. சிறந்த மாணவராய் மாற்றும். Better pastors. சிறந்த மெய்ப்பொருளாய் மாற்றும். Better teachers. சிறந்த போதகர்களாய் மாற்றும். Better preachers. சிறந்த பிரசங்கியராய் மாற்றும். Better evangelists. சிறந்த சுவிசேஷகராக்கும். Better members of the church. சிறந்த அங்கத்தின சபை அங்கத்தினர்களாக மாற்றும். Better citizens. சிறந்த குடிமக்களாய் மாற்றும். And better children of you. உமக்கு சிறந்த பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யும். And help us to glorify you in whatever we do. நாங்கள் செய்கிற எல்லாவற்றின் மேலாக உம்முடைய மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். We give you all glory, honor and praise. உமக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். May the grace of our Lord Jesus Christ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் and the love of God தேவனுடைய அன்பும் and the fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் be with you all forever. உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.